என்ன செய்தேன் நான் என்னை நேசிக்க என்ன செய்தேன்? என்ன செய்தேன் நான் நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன்? இது ஒரு இனிதான குடையா, இல்லை புரியாத மடமையா? இது ஒரு இனிதான குடையா, இல்லை புரியாத மடமையா? பதில் சொல்லும் என் தெய்வமே, எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே. பதில் சொல்லும் என் தெய்வமே, எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே. என்ன செய்தேன் நான் என்னை நேசிக்க என்ன செய்தேன்? நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம்பிக்கையின் நட்சத்திரமாக கானானிய பெண்ணை இயேசு சுட்டிக்காட்டுகிறார். முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது முறையல்ல என்ற வார்த்தைகளின் மூலம் இயேசு இப்பெண்ணின் நம்பிக்கையை புடமிட்டு பார்க்கிறார். உதவி கேட்டு வந்த பெண்ணிடம் இயேசு நாய்க்குட்டி பற்றி பேசுவது சற்று பொருத்தமில்லாதது போல் தோன்றலாம். இங்கே பிள்ளைகள் என்பது ஜூதர்களையும் நாய்க்குட்டிகள் என்பது புறவினத்தாரையும் குறிக்கிறது. இவ்வாறு புறவினத்தாராகிய இவளுக்கு மீட்பு உண்டு என்பதை அவரது செயல் வழியாக கண்பிக்கிறார். நம்பிக்கையை புடமிட்ட இயேசுவுக்கு இப்பெண்மணியின் பதில் இயேசுவின் மனநிலையை இழக வைத்தது. இதனால் அவரது இதய கதவுகள் இந்த பெண்மணியின் குறையை போக்கி உண்மையான நம்பிக்கையை வெளிச்சமிட்டு காட்டியது. இங்கே இவளின் நம்பிக்கை, தாழ்ச்சி, மனகுருதி இவை நம்முடைய மீட்புக்கு அடிப்படை என்பதை உணர்த்துகிறது. இச்செயல் இயேசுவை எல்லோருக்கும் மீட்பர் என்று எடுத்துரைக்கிறது. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கடவுளிடம் கொண்டிருக்கும் நம்பிக்கை எத்தகையது? இந்த கானானிய பெண்ணை போன்று நம் நம்பிக்கை ஆழமாக இருக்கிறதா? இவளை போன்று நம் நம்பிக்கை தாழ்ச்சி கொண்டிருக்கிறதா? நம் நம்பிக்கை மன உறுதி கொண்டதாக இருக்கிறதா? இத்தகைய மன உறுதியும் ஆழ்ந்த நம்பிக்கையும் தாழ்ச்சியும் கொண்ட மனிதர்களாக நாம் வாழ இறைவன் அழைக்கிறார். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்தரலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும், எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தரலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். பாவத்தில் விழுந்த என்னை பாசத்தில் அரவணைத்தாய், மோகத்தில் வாழ்ந்த என்னை மோட்சத்திற்கே அழைத்தாய். நீர் தந்த
கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இதுவல்லவா. நீர் தந்த கிருபைகள் என் வாழ்வின் வலிமைகள் நான் பெற்ற சுகம் இதுவல்லவா. என்ன செய்தேன் நான், என்னை நேசிக்க என்ன செய்தேன், என்ன செய்தேன் நான், நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன்.